நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. மகத்துவமுள்ள திரியேக தேவனுடைய நாமத்தால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்தம் ஒரு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை தந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப் போகிறார். சங்கீத புஸ்தகம் சாம் 27:1, சங்கீதம் 27:1, சாம் 27:1. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இந்த வேத வசனத்தின்படி இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு புதிய பலனுள்ள, எதிர்பார்க்கிற, நம்மளை வழி நடத்துகிற ஒரு வசனத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருந்தால் என் வாழ்க்கையிலே காணப்படுகிற இருளெல்லாம் மாறிப்போகும். ஆமேன். கர்த்தர் எனக்கு ரட்சிப்பாக இருந்தார் என்றால் என் வாழ்க்கையிலே எனக்கு விரோதமாய், எனக்கு எதிராய், எனக்குள்ளே எழும்புகிற அந்த சபிக்கப்பட்ட கிரிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி என்னை ரட்சிப்பார், என்னை காத்துக்கொள்வார். மூன்றாவதாக, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜீவிய காலம் முழுவதும் அவர் என்னுடைய ஜீவனுக்கு ஒரு புதிய பலனாய் வருகிறார். என் ஜீவனை ஒருவனும் ஒரு காலம் அழித்து விட முடியாது, எடுத்து விட முடியாது. இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த கிருபைகளை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு அருமையான வார்த்தையை தேவன் தந்திருக்கிறார். ஒரு ராஜா மூலமாய் தேவன் இந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த போகிறார். கேளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன்படி நடவுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வேதாகமத்தில் 2 நாளாகமம் 26, 2 Chronicles chapter 26, அதிலே 3வது வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். Verses from 3 to 10. யூத ஜனங்கள் 16 வயதான உசியாவை இஸ்ரவேலை ஆளும்படி அவனை ராஜாவாக்கினார்கள். அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. உசியா என்றால் அதனுடைய அர்த்தம் யெகோவா என் பலம் என்று பொருள். யெகோவா என் பலம். யெகோவா என்றால் நித்திய ஜீவன் என்று பொருள். ஆக இந்த உசியாவின் பெயருடைய அர்த்தம் நித்திய ஜீவனாகிய யெகோவா இந்த உசியாவுக்கு பலமாய் இருக்கிறார், பலமாய் இருந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நித்திய ஜீவன் உள்ள யெகோவா இந்த மனிதனுடைய உசியாவுடைய காலத்திலே அவனுக்கு பலமாக இருந்து என்னென்ன காரியங்களை செய்தார் என்பதை நாம் பார்ப்போம் என்றால், 2 Chronicles chapter 26 verse 4 and 5, 2 நாளாகமம் 26, 4, 5. அவன் தன் தகப்பனாகிய அமித்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அடுத்தது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அந்த கடைசி லைன் என்ன சொல்லுது? ஆண்டவரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ தேவனை தேடினோம் என்றால் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். இதில் 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தின்படி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அமத்சியா. அவன் தகப்பன் செய்ததை மகனும் செய்தான். 2வது, தேவனை தேட
5வது வசனத்தில் தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். எப்போ தேவனை தேடணுமோ அப்போ அவன் மனது இணங்கி இருந்தான். அதற்கு ஆம் என்றும் எஸ் என்றும் அவன் பதில் கொடுத்தான் தேவனை தேட. 3வது, அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் அவனுக்கு செய்திருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். இது அவன் இருதயத்திலிருந்து எழும்பினது. தகப்பனை போல, தகப்பனாகி அமத்சியா செய்தது போல இவனும் கர்த்தரின் பார்வைக்கு, அதுதான் எனக்கு தேவ செய்தி, செம்மையானதை செய்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். செம்மையானதை செய்கிறவனை ஆசீர்வதித்தார். தேவனை தேட எப்போ பாருங்க, அவன் ஃப்ரீயாக இருக்கிற வேளையெல்லாம் தேவனை தேடும்படியாய் அவன் மனமானது ஓடுகிறது. ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் டிவியை பார்க்கலாம், இல்லைன்னா வேறு யாருக்காவது ஃபோன் எடுத்து பேசலாம், இல்லை வேறு எங்கேயாவது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றிட்டு வரலாம். அவன் மனசு ஓடையில் அவன் ஃப்ரீயாக இருக்கிற வேளையில் தேவனை தேட மனது இணங்கினவனாய், தன் மனதை ஒப்பு கொடுத்தவனாய் காணப்பட்டான். 3வது, அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். தேவனை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும் என்றால் நீ எங்கேயும் ஓட வேண்டாம், நீ பேசாமல் ஒரு இடத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கர்த்தர் இந்த காரியங்களை நடப்பித்தார். தேவனை தேட 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 அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எது தேவையோ அது ஆண்டவற்றை கேளுங்க, உங்கள் முன்னால் அந்த நீங்கள் தேடுகிற காரியங்கள் கர்த்தர் கொண்டு வந்து போடுவார். ஆமேன், ஆமேன். இந்த வேத பகுதியை பார்க்கிற வேளையில் கர்த்தரின் பார்வைக்கு அவன் செம்மையானதை செய்து, தகப்பனை போல, தகப்பன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார். இந்த மகனும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இந்த செம்மையானதை செய்யணும்னு சொன்னால் இன்றைக்கு இந்த காலத்தில் மனுஷனுக்கு இருக்கிற கஷ்டம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதைத்தான் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29, பேஜ் நம்பர் 797. இதோ தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கினாரா? செம்மையானவனாக கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். அப்போ அவன் எதை தான் செய்யணும்? செம்மையானதை செய்யணும். செம்மையானவனாக கர்த்தர் மனிதனை உருவாக்கினார். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். ஒரு குறையும் இல்லாமல் செம்மையானதை செய்யும்படியாய் கர்த்தர் அவனை உண்டாக்கினார். ஆனால் இந்த மனுஷனோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டாங்க. திங்கட்கிழமையில் இருந்து சனிக்கிழமை ராத்திரி வரைக்கும் ஓடுன்னு ஓடுறாங்க. வேலைக்கு போக வேண்டியது தான், அது கர்த்தர் கொடுத்த வேலை. சம்பாதிக்க வேண்டியதுதான், அது கர்த்தர் கொடுத்த சம்பாத்தியம். என சொன்னாரே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா தலைவலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கால்வலி, இன்னைக்கு ஆலயத்துக்கு போக முடியாது. தந்திரம், உபாய தந்திரம். இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அமத்சியா தன் தகப்பனை பார்க்கிறான். தகப்பனே, உன்னை பார்க்கிற உன் பிள்ளைகள் உன்னை போலத்தான் இருப்பார்கள், நீ எப்படியோ அப்படியே தான். இந்த அமத்சியா அவனும் தேவனுக்கு பயந்தவன். அவனை அவனுடைய மகன் பார்க்கிறான். பார்த்து அவன் என்ன பண்ணுகிறான் என்றால், வேத வசனத்தின்படி தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தபடியினால் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தேவன் அவனை எப்படி, எதிலே ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்தை தியானிப்போம் என்றால், வேத வசனத்தில் பார்ப்போம் என்றால், முதலாவதாக 5வது வசனத்தை பாருங்க. 5வது வசனம், அவன் கர்த்தரை தேடினா காரியங்களை வாய்க்க செய்தார். 6வது வசனம், பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போடும்படியாக கர்த்தர் பலன் கொடுத்தார். அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும்
பட்டணங்களை கட்டினான். தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். பட்டணங்களை கட்டும்படியாய் அவனுக்கு கிருபை புரிந்தார். மூன்றாவதாக 7வது வசனம், பெலிஸ்தரையும் கூர்பாகிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். காரணம் என்ன? அவன் செம்மையானவனாய் காணப்பட்டான் கர்த்தருக்கு முன்பாக. 8வது வசனத்தில் பாருங்க, அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்களை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலம் கொண்டான். தேவன் அவனுக்கு துணை நின்றார். அவன் மிகவும் பலம் கொண்டான். 9வது வசனம், உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டினான். கர்த்தர் அவனை பலப்படுத்தும்படியாய் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். 10வது வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். வனாந்தரத்தில் கோபுரத்தை கட்டினான். தண்ணி இல்லாத இடம் வனாந்தரம். அந்த வனாந்தரத்தில் கோபுரத்தை கட்டி துறவு கிணறுகள் வெட்டினான். அவன் வேளாண்மை பிரியனாயிருந்தான். எப்படியெல்லாம் அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அவன் கையிட்டு செய்த சகல காரியத்திலும் கர்த்தர் அவனுக்கு மேன்மையை கட்டளையிட்டார். அவனுக்கு துணை நின்றார். அவன் நிச்சயமாய் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் காணப்பட்டவனாய் இருந்தான். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ய அவன் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இதை விட அநேக காரியங்கள் இருக்கிறது, அந்த வசனத்துக்குள்ளே இருக்கிறது. வாசித்து பார்த்தவர்களை தேவனை தேடினான், பட்டணங்களை கட்டினான், தேவன் அவனுக்கு துணை நின்றார், மிகவும் பலம் கொண்டான், அவன் பலப்படுத்தப்பட்டான். வனாந்தரத்தில் கோபுரத்தை கட்டி துறவுகளை தோண்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாய் செம்மையானவனாய் காணப்பட்டால் தேவன் அவன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவனை அநேகருக்கு ஆசீர்வாதங்களாய் மாற்றுகிறார். ராஜா ஆசீர்வாதமாக இருந்தால் தான் ஜனங்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. குடும்பத்தில் தகப்பன் அமத்சியா ஆசீர்வாதமாக இருந்தான். அவன் மகன் இந்த உசியாவும் ஆசீர்வாதமாய் காணப்பட்டான். புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இனி செம்மையானவன் யார்? வேதத்தின்படி செம்மையானவன் யார்? அவன் எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிறான் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். செம்மையானவன் யார்? வேதத்தின்படி, வேத வசனத்தின்படி Psalm 26:12, சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம், சங்கீதம் 26:12. என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. எங்க? அப்போ சபைகளிலே ஒரு மனிதன் கர்த்தரை துதிக்கிறான் என்றால் அவனுடைய கால் எங்கே நிற்கிறது? செம்மையான இடம் எது? சபை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது. ஒரு மனிதன் சொல்லுகிறான், ஒரு மனுஷி சொல்லுகிறாள், என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது. அப்படி என்றால் செம்மையான இடத்தை தவிர வேறு பல இடங்களும் இருக்கிறது. அந்த இடங்களில் போய் கர்த்தரை துதிக்க முடியாது. நான் என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறபடியால் நான் சபைகளிலே கர்த்தரை துதிப்பேன். எந்த மனிதனுடைய கால் செம்மையான இடத்தில் நிற்கிறதோ காணப்படுகிறதோ அது சபைக்குள் காணப்படுமாயின் சபையிலே பெரியவராயிருந்து தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஐசாயா chapter 58 verse 13 and 14. ஏசாயா 58 13 14. ஒரு மனிதனுடைய கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது என்றால், கர்த்தரை துதிப்பான் என்றால், அந்த செம்மையான இடத்திலே கர்த்தரை துதிக்கிற இடத்திலே அவன் பெறுகிற ஆசீர்வாதத்தை இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாத, எனக்கு இஷ்டமானதை நீ செய். எனக்கு இஷ்டமானதை செய். நீ தேவனை திருப்திப்படுத்து, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படி. 7 நாளும் உனக்கு உன் பின்னால உனக்கு ஒரு பாதுகாவலராய்
கர்த்தர் நடந்தாரே, உன் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்தாரே, உன் கைகளையும் கால்களையும் ஆசீர்வதித்தாரே, உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தாரே, அந்த பிரயாசத்தின் மூலமாய் உன் குடும்பத்தை ஆசீர்வதித்தாரே. இப்போது கர்த்தர் சொல்லுகிறார், ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி செய்யாத ஒரு 2 மணி நேரம் தான், 2 மணி நேரம் தான். அதன் பிறகுள்ள காரியங்கள் வேறு. செய்யாதபடி உன் காலை விலக்கி நீ சொல்லணும், என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது, எனக்கு செம்மையான ஒரு சபையை தேவன் தந்திருக்கிறார், என் கால் ஒரு புத்தி உள்ள ஆராதனை நடக்கக்கூடிய இடத்துல என் கால் நிற்கிறது. உன் காலை விலக்கி நீ ஒரு வழியை உருவாக்காத, அந்த வழி உனக்கு ஆபத்து. இன்னைக்கு தான் பார்த்தோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அந்த வழியில் நீ தனிமையில் இல்லை, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற வழி. எச்சரிக்கிறார் கர்த்தர். உன் வழிபடி நீ நடக்காத, நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாத, விருப்பமானதை செய்யாத. நீ கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள், அது பரிசுத்த நாள், அது பின்னால் வருது. உன் இஷ்டப்படி நீ செய்யாத, உன் சொந்த பேச்சையும் பேசாமல் இருந்து, அடுத்த பகுதி, உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி, அதுதான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, நீ அதை மகிமையா எண்ண வேண்டும். மகிமையா எண்ணுனா என்ன? ஓய்வு நாளில் நீ ஆலயத்துக்கு போவ, உனக்கு இஷ்டமானதை செய்ய மாட்ட, உன் காலை விலக்குவ, உன் வழிகளின்படி நடக்க மாட்ட, உனக்கு இஷ்டமானதை பேச மாட்ட, உன் சொந்த பேச மாட்ட. நீ ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயானால், மகிமையின் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தை நீ மகிமையா எண்ணி, ஆண்டவர் உன்னை நல்லதா உண்டாக்கினார். வசனம் சொல்லுகிறது, தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அந்த செம்மையான காரியத்தை விட்டு விலகி நீ உன் இஷ்டப்படி நீ செய்யாத, அந்த நாளை நீ மகிமையாய் தேவனுடைய ஆலயத்தை மகிமாய் எண்ணுவாயானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்போ நீ எண்ணினா என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்பொழுதே உன்மேல் இறங்கி வரும். நீ நினைச்சா போதும், நீ எண்ணினா போதும். என்ன சொல்லுகிறார்? verse 14, அப்பொழுது கர்த்தரில் உன் நாளெல்லாம் மனமகிழ்ச்சி நாளாக இருக்கும், உன் துக்க நாளெல்லாம் மாறி போகும். மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சின்ன பிள்ளைகள் முதல், ஏன் பிறந்து ஒரு 6 வாரம் 4 வாரம் ஆகாத குழந்தை கூட அது பக்கத்தில் போய் நம்ம விரல் எடுத்து தட்டும்போது அது சிரிக்குது, அதுக்கு மன மகிழ்ச்சி. அது கபடற்ற ஒரு இருதயத்தோடு காணப்படுகிறது. அந்த கபடற்ற ஒரு இருதயத்தோடு நீ காணப்படுவாய் என்றால் மன மகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் நீ ஏறி தங்கி வாசம் பண்ணும்படி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். உன்னை நான் போஷிப்பேன், ஒரு நாளும் உனக்கு ஒரு குறையும். போஷிப்பு என்று சொல்லுகிற வேளையில் சாப்பாடு மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தாலும் கர்த்தர் உன்னை போஷிப்பார். இன்னைக்கு எங்கே இருக்க? அவன் வார்த்தையை கேட்டு உபாய தந்திரத்தை தேடிக்கொண்டு, இதை கர்த்தர் கண்டாராம். கர்த்தர் அதில் எச்சரித்திருக்கிறார் பாருங்க, பிரசங்கி 7:29. அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம். அப்போ கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. எல்லா நிர்வாணமும் வெளியரங்கமாக இருக்கு, வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. எங்கே இருக்கிற? கர்த்தர் கேட்கிறார், நான் உன்னை செம்மையானவனைத்தான் உண்டாக்குனேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கத்தான் நான் விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு செம்மையான இடத்துல உன் கால் நிற்கிறதா? உன் பாதங்கள் நிற்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ எண்ணுவாயானால், நீ நினைப்பாய் என்றால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
முதல் ஆசீர்வாதம். நீ நினைச்சா நீ மகிழ்ச்சியாக இருப்ப. முதல் ஆசீர்வாதம். உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகிறது. உன் ஜீவிய காலம் முழுவதும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். அதன் பிறகு பாருங்க, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அடுத்த வார்த்தை மிக 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 முக்கியமான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, அவர் வாய் சொன்னதுதான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன். ஓய்வு நாளை பரிசுத்த நாள், மனமகிழ்ச்சி நாள், கர்த்தருடைய நாள், யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிக்கிற நாள். இப்படி நீ நினைச்சேன்னா, நீ எண்ணுகிற நீ உன் கால் செம்மையான இடத்துல காணப்பட்டால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது. இன்றைக்கு இந்த காலை வேளையில் எத்தனையோ இடத்துல தேவனை ஆராதித்து வீட்டில் வந்துட்டு இந்த தேவ செய்தியை கேட்பீங்க. இல்லாவிட்டால் வீட்டில் இருந்துட்டே தேவ செய்தியை கேட்பீங்க. உங்கள் கால் நேற்றைய தினத்தில் இல்லாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை செம்மையான இடத்தில் நின்று தேவனை துதிக்கிறதா? அமத்சியா செய்தான். அவன் பிள்ளை பார்த்தான், உசியா பார்த்தான், அவனும் அதுபடி செய்ய ஆரம்பித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக சங்கீத புஸ்தகம் சாம் 140 verse 13, 140:13. சங்கீதம் 140:13. சாம் 140:13, 13வது வசனம். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். உமது சமூகம் என்று சொல்லுகிற வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் உலாவுகிற இடம்தான் தேவனுடைய ஆலயம். உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். நினைத்துக் கொள்ளுங்கள், உன்னை செம்மையானவனாய் கர்த்தர் உண்டாக்கினார் என்றால் அந்த கர்த்தருக்கு மகிமையை செலுத்த, அந்த கர்த்தரை துதிக்க நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ வாசம் பண்ணு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். பழைய ஏற்பாடு காலத்தில் பரிசுத்தவான்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ஆலயத்தில் வாசம் பண்ணினாங்களாம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை பார்த்தேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் கடைசியில் ஒரு வசனம் இருக்கிறது. அதை முடிந்தால் இப்பொழுது நான் சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர். இன்றைக்கு இதுதான் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 15 verse 13. 1 கொரிந்தியர் 15:33 in Tamil Bible, page number 243. மோசம் போகாதிருங்கள். 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள். ஏன் மோசம் போகாதிருங்கன்னு சொல்றாருன்னா, ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு உபாய தந்திரங்கள் ஆலயத்துக்குள் வைத்து நினைத்து தேவையில்லாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும்படியாய் இன்றைக்கு சபைக்குள் சத்துரு நுழைந்திருக்கிறான். எச்சரிக்கையாயிருங்க. மோசம் போகாது இருங்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த நாள் கர்த்தர் உன்னுடைய ஜீவிய காலத்திலே உனக்கு தந்த ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். அது சாதாரண நாள் கிடையாது. அந்த பரிசுத்த நாள் உனக்கு தந்த நாள். அந்த நாளை நீ பரிசுத்தமாய் நீ எண்ணுவாய் என்றால் அந்த நாளில் இருக்கிற பரிசுத்தம், நீ பெற்றுக்கொள்கிற பரிசுத்தம் உன் ஜீவியம் முழுவதும் உன்னை பரிசுத்தமாய் பாதுகாக்கும், உன் குடும்பத்தையும் பாதுகாக்கும். நீ எண்ணுவாயானால் உன் ஜீவிய காலம் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாய் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய்
இதை சொல்லிட்டு யாருக்கு சொல்லிட்டு? செம்மையான இடத்துல யாருடைய பாதங்கள் நிற்கிறதோ அவர்களுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமை. செம்மையான இடத்திலே உன் பாதங்கள் நின்று நீ கர்த்தரை துதிப்பாய் என்றால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். இரண்டாவதாக, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். சங்கீத புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்கு உள்ளாக்குகிறீர். நித்திய தலைமுறைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். கர்த்தரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியால் கர்த்தர் உங்களை அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியால் பூரிப்பாக்குகிறார். செம்மையானவர்கள் துதித்தலோடு தேவ சமூகத்தில் வாசம் பண்ணும்போது அவர்களை கர்த்தர் பரிபூர்ண ஆனந்தத்தாலும் நித்திய பேரின்பத்தாலும் நித்திய ஆசீர்வாதங்களாலும் சமூகத்தின் மகிழ்ச்சியினாலும் ஆசீர்வதிக்கிறார். அதற்கு முந்தின ஒரு வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதம் 16:11, Psalm 16:11. Psalm 16:11. ஜீவ மார்க்கத்தை கர்த்தர் அங்க திருச்சபையில் நீ துதிக்கிற இடத்திலே உனக்கு தெரியப்படுத்துகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆராதிக்கிற இடத்துல, செம்மையானவர்கள் ஆராதிக்கிற இடத்துல சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. இது வேற எங்கேயும் போனால் கிடைக்குமா? கிடைக்குமா? ஜீவ மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லுவாங்களா? பரிபூர்ண ஆனந்தத்தை நீங்கள் பெற்று பரிபூர்ண ஆனந்தத்தோடு இல்லத்துக்கு வருவீங்களா? நித்திய பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? தேவன் தருகிறார். எங்கு தருகிறார்? செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுகிற வேளையில் கர்த்தர் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஜீவ மார்க்கத்தை தம்முடைய வார்த்தையின் மூலமாய் தெரியப்படுத்துகிறார். அந்த சமூகத்தில் கிடைக்கிற பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் அவருடைய வலது கையும் இடது கையும் நீட்டப்பட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறது. உங்களை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் கர்த்தர் பூரிப்பாக்குகிறார். எவ்வளோ மேலான ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார் பாருங்க. அதனால நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். அதனால சங்கீதம் 105:4, Psalm 105:4, Psalm 105:4, சங்கீதம் 105:4. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை. நேற்று நான் கோயிலுக்கு போகிறேன், கர்த்தர் என்னை எவ்வளவா ஆசீர்வதித்தார், இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகிறேன். அவர் சமூகத்தை நித்தமும் தேடு, நித்தமும் தேடு. நான் போகிற வழியில் வருகிற வழியில் எனக்கு ஒரு ஆலயத்தை தேவன் கொடுத்திருப்பார் என்றால், அந்த ஆலயம் திறந்திருக்கும் என்றால், அந்த ஆலயத்தில் சென்று அவர் சமூகத்தை நித்தமும் தேடணும். ஏன்னா அங்கே ஜீவ மார்க்கம் எனக்கு இருக்குது, அங்கே பரிபூர்ண ஆனந்தம் எனக்கு இருக்குது, உம்முடைய வலது பரிசம் நித்திய பேரின்பம் எனக்கு உண்டு. நான் தேடுவேன், கண்டடைவேன். தேடுங்கள், அப்பொழுது கண்டு அடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். மூன்றாவதாக, செம்மையானவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஆசீர்வாதம் என்னவென்றால், நீதிமொழிகள் 15:8 2வது பகுதி. நீதிமொழிகள் 15:8, Proverbs chapter 15 verse 8. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரிய. ஆண்டவர் என்ன பிரியம் வச்சிருக்காரு நம்ம மேல? என்ன பிரியத்தை வச்சிருக்கிறாரு? நீ ஜெபிச்சா அவரை பிரியப்படுத்துகிறார். ஜெபம் என்பது கர்த்தரோடு பேசுவது தான். நீ ஆண்டவரோடு பேசினா என்றால் அது அவருக்கு ரொம்ப பிரியமா. ஏங்கி நிற்கிறார், காத்து நிற்கிறார், வாசற்பட நின்று கதவை தட்டுகிறார். நீ பேசணும்னு அவர் விரும்புகிறார். வேத வசனத்தின்படி நீ பேசினால் ஜெபமோ அவருக்கு பிரியம். அந்த ஜெபம் அவருக்கு பிரியமாக இருக்கிறபடினால ஒவ்வொருவரும் அவருடைய சமூகத்தில் நின்று ஜெபியுங்க. இங்கு ஜெபிக்கிற ஜெபம் என்ன ஜெபிச்சிங்களோ அதை வீட்டிலையும் கொண்டு போய் நீங்கள் ஜெபியுங்க, குடும்பமாக ஜெபியுங்க, தனிப்பட்ட முறையில் ஜெபியுங்க. அது அவருக்கு பிரியம். நீ எது ஜெபிச்சாலும் அது அவருக்கு பிரியம். ஏன்னா ஜெபிக்கிற வேளை முதல்ல வந்து சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே ஓடி வருவார், கர்த்தர் ஓடி வருவார்.
இன்றைக்கு சொல்லுகிறேன், நீ அறக்கதவை பூட்டி நீ அந்தரங்கத்தில் ஜெபிப்பாயானால் உன் ஜெபத்தின் மேல் பிரியம் உள்ளவர் வெளியரங்கமாய் உனக்கு பதிலை காண்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபித்த வேளையில தான் அந்த ஜெபத்தை கேட்டு சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டன. இரும்பு கதவுகள் எல்லாம் தானாகவே திறக்கும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டார். ஜெபத்தை கேட்டுதான் சிங்க கபியில் இருந்து கர்த்தர் தானியேலை அப்படியே தூக்கி எடுத்தார். கேட்டான்ல வந்து, தானியேலே தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரோ? அந்த ராஜா கேட்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தார். பிரியம். அந்நாள் மனம் கசந்து தன் இருதயத்தை உடைத்து ஊற்றி ஜெபித்தாள். அந்த ஜெப ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தது. ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். அந்த சாமுவேல் தான் வேதத்திலே மிக மிக மேன்மையான ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் வைத்தார். எவ்வளவு அற்புதமான காரியங்கள் செய்ய ஜெபத்தில் ஆண்டவருக்கு பிரியம். எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க? அமத்சியா ஜெபித்தான், உசியா கேட்டான், அவனும் ஜெபிக்க ஆரம்பித்திருப்பான். ஜெபிக்க ஆரம்பித்தபடினால்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஜெபியுங்க, தகப்பனோடு பேசுங்க. ஒரு குடும்பத்தில் தாயோடு பேசுவது போல, தகப்பனோடு பேசுவது போல, பிள்ளைகளோடு பேசுவது போல ஜெபியுங்க. அது கர்த்தருக்கு பிரியம். அதை பிரியப்படுத்துங்க, அவரை பிரியப்படுத்துங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமேன், ஆமேன். ஒரு கேள்வி எனக்கு கேட்குறேன், பதில் சொல்லிவிட்டு அதன் பிறகு கர்த்தருக்கு பிரியமான ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். முதலாவது, இந்த தேவ செய்தியின்படி உங்கள் கால் தேவன் உங்களுக்கு தந்த திருச்சபையிலே நிற்கிறதா? உங்கள் கால் தேவன் தந்த திருச்சபையிலே நிற்கிறதா? திருச்சபையிலே தேவனை துதிக்கிறீர்களா? அவரை பாடி மகிமைப்படுத்துவதோடு மட்டுமன்றி அவரை துதிக்கிறீர்களா? தேவ சமூகத்திலே நீங்கள் வாசம் பண்ணுகிறீர்களா? தேவ சமூகத்தில் வாசம் பண்ணி நீங்கள் துதிக்கிறீர்களா? கர்த்தரை நித்தமும் தேடுகிறீர்களா? தேவனுக்கு பிரியமாய் ஜெபிக்கிறீர்களா? உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். பிரியமானவர்களே, உசியா செம்மையாக நடந்தான். செம்மையானவனுடைய கூடாரம் செழிக்கும். இரண்டாவதாக சங்கீதம் 112:2, Psalm 112:2, Psalm 112:2. அவனுக்கு ஜெனரேஷன், அவனுடைய தலைமுறை பூமியில் பலத்திருக்குமா? ஏன்னா செழிப்பு வீட்டில் இருக்குது. அந்த செழிப்பை கொடுக்கிறவர் அவளோடு கூட இருக்கிறார். அவன் சந்ததியும் பலத்திருக்கும். அவன் சந்ததியும் செம்மையான பிள்ளைகளாய் காணப்படுவார்கள். தலைமுறை பலத்திருக்கும். அந்த செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். எங்கெங்கெல்லாமோ ஓடுறாங்க ஆசீர்வாதத்துக்காக. எங்கெங்கெல்லாமோ பிள்ளைகளை அனுப்பி அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அனுப்பி வைக்கிறாங்க. இன்றைக்கு சொல்லுகிறேன், அனுப்பி வைப்பது நல்லது தான், அவள் படித்து வருவது நல்லது தான். ஆனால் நீ செம்மையானவனாய் இருந்தாய் என்றால் வெளியே சென்றுள்ள உன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 7:10, Psalm 7:10. சங்கீதம் 7:10. செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. எனக்கு இருக்கிற கேடகம் என் ஆண்டவர்கிட்ட இருக்கு. செம்மையான இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார். தீங்கு அவனை தொடராது. கஷ்டம் நஷ்டங்கள் அவன் வாழ்க்கையில் வராது. கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஏமாற்றம் தோல்விகள் அவனுக்கு வராது. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்வார். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சத்துருக்கு விரோதமாக எழும்புவார். வேத வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உசியா செம்மையானவனாய் காணப்பட்டான். உபாய தந்திரங்களுக்கு இடம் கொடாமல் கர்த்தர் என்னை செம்மையாய் தான் உண்டாக்கினார். அந்த ஒரு வார்த்தை உன் இருதயத்தில் இருக்குமாயின், கர்த்தனை செம்மையாக உண்டாக்கினார் என்று அந்த வார்த்தை இருக்குமாயின், உன் ஜீவிய காலம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்படும். தலைமுறைக்கு நீ வித்துட்டு செல்லுகிறாய்.
விட்டு விட்டுல தலைமுறைக்கு அந்த செம்மை என்கிற வார்த்தையை நீ விதைத்து விட்டு நீ செல்லுகிறாய். அவர்கள் அந்த விதையை எடுக்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இஸ்ரவேலே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, திருச்சபையில் உன் கால் நிற்கிறதா? திருச்சபையில் நீ தேவனை துதிக்கிறாயா? தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ணுகிறாயா? நித்தமும் கர்த்தரை தேடுகிறாயா? தேவனுக்கு பிரியமாய் நீ ஜெபிக்கிறாயா? கர்த்தர் விரும்புகிறார் நீ செம்மையானவனாய் வாழ வேண்டும், என் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி உன் வாழ்க்கையை மாற்று. உன் கூடாரம் செழிக்கும், உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ரட்சிப்பார். நாம் ஜெபிப்போம். எல்லாரும் நான் எழுந்து நிற்போம். தேவ செய்தியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர். நான் யாருக்கு பயப்படுவேன்? நீ பயப்பட வேண்டாம். நீ பயப்படவே வேண்டாம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உனக்கு துணையாய் நிற்கிறார். கர்த்தர் உன் ஜீவனுக்கு ஒரு பெலனாய், ஒரு தூணாய், ஒரு அரணாய் வந்திருக்கிறார். ஒரு கோட்டை நம்பிக்கை வந்திருக்கிறார். நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில், ஆண்டவரே என் வாழ்க்கையை திருப்பும், ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றும், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி தகப்பனே, நான் எங்கே ஓடினாலும் எனக்கு எதுவும் கிடைக்காது ஆண்டவரே. நான் ஓடி திரும்பி வருகிற வேளையில் களைப்போடு, ஏமாற்றத்தோடு, தோல்வியோடு தான் வரணும் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் தகப்பனே, இயேசுவே, இன்றைக்கு நான் உம்முடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படியாய் உம்முடைய ஆலயத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே. என் கால், நீர் என் தாயின் கருவிலே உருவாக்கின என் கால் இன்றைக்கு செம்மையான இடத்துல நிற்கிறது ஆண்டவரே. நான் உம்மை துதிப்பேன் அப்பா, நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை தொழுது கொள்கிறேன் ஆண்டவரே. நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லி சொல்லி பாருங்க. இதுவரைக்கும் என்னுடைய பாதங்கள் இந்த பரிசுத்த நாளில், ஓய்வு நாளில் உம்முடைய ஆசீர்வாதங்களை விட்டு எங்கெல்லாமோ ஓடிச்சாண்டவரே, எங்கெல்லாமோ ஓடிச்சாண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. இன்றிலிருந்து, இந்த நாளிலிருந்து தகப்பனே, இயேசுவே, எனக்கு இஷ்டமானதை நான் செய்யாமல், என் கால்களை விலக்கி, என் வழியின்படி நடவாமல், எனக்கு இஷ்டமானதை பேசாமல், என் சொந்த பேச்சை கூட நான் பேசாமல் இருந்து ஆண்டவர், இந்த மன மகிழ்ச்சி நாளை, அந்த ஓய்வு நாளை, அந்த பரிசுத்த நாளை, மகிமை உள்ள நாள் என்று நான் எண்ணுகிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்புகிறார். இந்த கால வேளையில் நீ எண்ணினாலே போதும், உன்னை வாளாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார். நீ கீழாகாமல் நீ மேலாகவாய். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்திலே ஏறி இருக்கும்படி உனக்கு ஒரு வாசஸ்தலத்தை அங்கு உருவாக்குகிறார். மட்டுமல்ல, யாக்கோபின் சுதந்திரத்தால் அந்த 2 பரிவாரங்களால் உன்னை போஷிப்பேன். நான் இதை சொல்லுகிறேன் என்று கர்த்தரை வாய் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வார்த்தையிலும் அவர் செய்கையிலும் அவர் வல்லமை உள்ள என்பதை நீ அறியாயோ? என் அன்பு சகோதரியே, நீ கீழாகாமல் மேலாக இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று நீ துதித்து வாசம் பண்ணுவாய் என்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவாய் என்றால் கர்த்தர் உனக்கு வெளிப்படுவார். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு நீ செல்லுவாய். ஜெபி, ஆண்டவருக்கு பிரியம் அது. நீ ஜெபி, ஒவ்வொரு நாளும் நீ ஜெபி. நீ அந்தரங்கத்தில் நீ ஜெபி, நீ வெளியரங்கமாய் நீ ஜெபி, நீ குடும்பத்தோடு ஜெபி, நீ தனிப்பட்ட முறையிலே ஜெபி. அந்த ஜெபம் அவருக்கு பிரியம். அவரை பிரியப்படுத்த கர்த்தர் வானத்தின் பல கனிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னதத்தின் ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உன்னை நிரப்ப போகிறார். உலகத்தின் ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உன்னை நிரப்ப போகிறார். அது அவருக்கு பிரியம். ஜெபம் அவருக்கு பிரியம். யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பார். கர்த்தருடைய வாய்
இதை சொல்லிட்டு சொல்லிட்டு உன்னை செம்மையாய் தான் கர்த்தர் உண்டாக்கினார். இன்றைக்கு கேட்கிறேன், செம்மையாய் உண்டாக்கப்பட்ட நீ இன்று எங்கு இருக்கிறாய்? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறாய்? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ காணப்படுகிறாய்? உன் கூடாரம் செழிக்க வேண்டுமா? உன் வம்சம் தலைமுறை 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 ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தை ரட்சிக்க வேண்டுமா? தேவனுடைய ஆலயத்திலே வா, தேவ சத்தத்தை நீ கேள். உன் காதுகள் திறக்கப்படும், தேவ சத்தத்தை நீ கேட்பாய். உன் கண்கள் திறக்கப்படும், தேவனை நீ பார்ப்பாய். உன் அருகில் நிற்பதை நீ பார்ப்பாய். உன்னை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறவர் வேண்டுமா? நீ தேவ சமூகத்திலே வா. கரம் நீட்டி நிற்கிறார், கரம் நீட்டி நிற்கிறார், கரம் நீட்டி நிற்கிறார். என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, நான் மாறுகிறேன் ஆண்டவரே. Glory to God. நான் மாறுகிறேன் ஆண்டவரே, என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிதாவின் கரத்தில் இயேசுவே, நீர் உம்மை ஒப்பு கொடுத்தது போல உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னையும் செம்மையானவனாய் மாற்றும் கர்த்தாவே. வாழ்நாள் முழுவதும் தோல்விதான் ஆண்டவரே, வாழ்நாள் முழுவதும் அழுகை தான் ஆண்டவரே, வாழ்நாள் முழுவதும் வேதனை தான் ஆண்டவரே, வாழ்நாள் முழுவதும் நோயை சுமந்தவனாய் காணப்படுகிறேன் ஆண்டவரே. உம்மை விட்டு தூரமாய் போறபடினால உம்முடைய திருச்சபையிலே, உம்முடைய சரீரம் என்கிற சபையிலே நான் காணப்படாதனால இதெல்லாம் அனுபவித்து வருகிறேன். என்னை செம்மையானவராய் மாற்றும். எண்ணிலா நன்மைகளையும் எண்ணிலா நீ எண்ண முடியாத அளவுக்கு கிருபைகளையும் தேவன் வைத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் நின்று செம்மையானவனாய் நின்று உன்னை அர்ப்பணி. நீ உலகத்தை பாராத, உலகம் உன்னை காப்பாற்ற முடியாது, காப்பாற்ற முடியாது. ஒரு நாளும் உலகம் உன்னை காப்பாற்றாது. உன்னை உருவாக்கினவர் கர்த்தர், கர்த்தரை நோக்கிப்பார். அப்பா பிதாவென்று அழைக்கும்படியாய் அந்த புத்திர சுவீகாரம் இன்றைக்கு நீ பெற்றிருக்கிறாய் அல்லவா? ஏன் அதை இழந்து விட்டாய்? ஏன் அதை இழந்து விட்டாய்? எனக்கு ஆலயமும் வேண்டாம், எனக்கு துதியும் வேண்டாம், உம்முடைய சமூகம் வேண்டாம், ஒதுங்கி கொண்டு வேறு ஏதோ காரியத்தில் நீ மூழ்கி கொண்டிருப்பாய் என்றால் திரும்பி வா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஒரே ஒரு நாள் 2 மணி நேரம் தேவனுடைய ஆலயத்தில் தரித்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்று நீ குடும்பத்தோடு அந்த நாளை நீ செலவு பண்ணு. யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஒரே ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் தான் கர்த்தர் கேட்கிறார். அந்த 2 மணி நேரத்தை கேட்கிறார். நீ தேவ சமூகத்துக்கு முன்பாய் வா, அழிந்து தெரியாதே. கடைசி காலத்துக்கு நேராய் வந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் ஐயோ என்று கூப்பிடுகிற கூக்குரலின் சத்தம் கேட்கப்படுகிறது, கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தப்பித்துக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுகிறார். நீ அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழிகாட்டுகிறார், உன்னை நேசிக்கிறார். நீ தூரமாய் போனாலும் கூட கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஒரு காலத்தில் தேவனுடைய ஆலயத்தில் உன் பாதங்கள் நின்றது, மகிழ்ச்சியோடு காணப்பட்டாய், தேவ பிள்ளைகளோடு நீ உறவை வைத்திருந்தாய். இன்றைக்கு தனித்து விடப்பட்டவனாய், தனித்து விடப்பட்டவளாய், எங்களுக்கு இதுதான் முக்கியம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவரை தேடுகிற மனது உண்டா? எச்சரிப்போடு சொல்லுகிறேன், கர்த்தரை கண்டு அடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் உங்கள் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க, 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 கூப்பிடுங்க. அவருக்கு பிரியமான ஜெபத்தை ஏறெடுப்போமா? நீங்கள் நிற்கிற இடத்துல, இருக்கிற இடத்துல, கேட்கிற இடத்துல, யூடியூப் வாயிலாக இந்த தேவ செய்தியை பார்க்கிற வேளையில் ஆண்டவரை நோக்கி பாருங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லி இருக்கிறார். அதை சுமந்து செல்ல ஆயத்தப்படு. கர்த்தர் அந்த திருச்சபையிலே உன்னை ஆசீர்வதிக்க அழைக்கிறார். திருச்சபைக்கு நேராய் உன் கண்களை திருப்பு. இந்த திருச்சபையிலே காணப்பட்ட நாட்களிலே நீ எப்படி இருந்தாய் என்பதை நினைத்துப்பார். இன்றைக்கும் கர்த்தர் அதை விரும்புகிறார். செம்மையானவனாய் உண்டாக்குனேனே, பிசாசின் உபாய தந்திரங்களோடு வழிமாறி விட்டாயே.
பெற்ற சமாதானத்தை முதலாவது இழந்தாய் நீ, சந்தோஷத்தை இழந்தாய் நீ, குடும்பத்தில் வேதனையை அனுபவித்தாய் நீ. திரும்பி வா, தீர்மானம் பண்ணு. நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, என் இயேசுவின் நாமத்தினால இந்த தேவ செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காயும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நினைத்து பார்க்கும்படியாக, எண்ணி பார்க்கும்படியான ஒரு நேரம் இது தகப்பரே. என் கால் திருச்சபையிலே நிற்கிறதா? திருச்சபையிலே நான் தேவனை துதிக்கிறேனா? தேவ சமூகத்திலே வாசம் பண்ணுகிறவனாய் காணப்படுகிறேனா? கர்த்தரை நித்தமும் தேடுகிறேனா? என் தேவனுக்கு பிரியமாய் அவரோடு பேசி நான் ஜெபிக்கிறேனா? அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் செம்மையானவனாய் மாற்றுகிறீர், செம்மையானவனாய் உண்டாக்கினீர். ஆனால் அவனோ அநேக உபாய தந்திரங்களோடு நீர் காணும்படி இதை மாத்திரம் நான் கண்டேன் என்று சொல்லுகிறீரே ஆண்டவரே. இதை மாத்திரம் நீர் கண்டீர் ஆண்டவரே. அந்த உபாய தந்திரங்களிலிருந்து ஜனங்கள் அழிந்து விடாதபடி, இருள் சூழ்ந்து விடாதபடி ஆண்டவர் அவரை திருப்பி ஒவ்வொருவரையும் திருப்பி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். புதிய மாதம் செல்வதற்கு முன்பாய் நீர் புதிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர், புதிய நன்மைகளை வைத்திருக்கிறீர், கிருபைகளை வைத்திருக்கிறீர், சுகத்தை வைத்திருக்கிறீர், விடுதலையை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினால் அந்த 16 வயது உசியாவை நீர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தது போல அந்த சின்ன பிள்ளைகளிருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய, கர்த்தரை தேட மனமுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் ஒவ்வொருடைய காரியங்களை நீர் வாய்க்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைய தேவ செய்தியின் மூலமாயும் ஜெபத்தின் மூலமாயும் கர்த்தரனை தொட்டார் என்று அநேக சாட்சிகளை என் தேவனாய கர்த்தர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். பின் மாற்றத்தில் இருக்கிறவர்களை அதிலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த பின் மாற்றத்தில் இருக்கிறவர்களை தேவன் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தில் வந்து அந்த நாள் முழுவதிலும் கர்த்தாவுடைய சமூகத்தில் நிற்க, அந்த 2 மணி நேரத்தில் உண்மை ஆராதிக்க, மீதியான நேரத்தில் சமூகத்தில் நின்று உம்முடைய தன் குடும்பத்தோடு செலவு பண்ண, குடும்பத்தை நேசிக்க, குடும்பத்துக்காய் கர்த்தாவை ஜெபிக்க ஓடைய இருதயத்தையும் கர்த்தர் ஏவி அருளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ட்ரினிட்டி வேர்ல்ட் சபையை கர்த்தர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இன்னும் மகிமையான காரியங்களை கேட்போர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய், வசனத்தின் மூலமாய் செம்மையானவர்களாய் மாற்றி, ஆண்டவரே, அன்றைக்கு பழைய ஏற்பாடு காலத்தில் இறங்கின அதே ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இறங்கி வந்து அவள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, அவளை ஆசீர்வதிக்க, அவர்கள் மூலமாய் திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட தேவன் அனுக்கிரகம் செய்யும். பெரிய காரியங்களை செய்வீராக. சகல துதிக மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் இரத்தத்துக்குள்ளும் ஆளுகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.